Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் vlog தான். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான நாங்கள் ரொம்ப அடிக்கடி பண்ணக்கூடிய அவரைப்பருப்பு வச்சு அரிசியும் பருப்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி வடகம் வந்து நான் ஊர்லேருந்து செஞ்சு கொண்டு வந்தேன். ஸோ அதில் சில கிளிப்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த அரிசி பருப்புக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த அரிசி பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு அவரைப்பருப்பும் போட்டு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா ஊறிடுச்சு. ஸோ நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவரைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அரிசி பருப்பு இந்த அவரைப்பருப்பு போட்டு செஞ்சால் தான் வந்து அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு இந்த அவரைப்பருப்பு வந்து இங்கே எனக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்து வரும்போதே வந்து அப்பா கடையிலேருந்து 1 கிலோ அளவுக்கு அவரைப்பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து நான் அரிசி பருப்பு வந்து பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த அவரைப்பருப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி அரிசி பருப்பு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் அவரைப்பருப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும் இந்த சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் இதுக்கு. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுமே ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கட்டு பூண்டு இருக்கும் இல்லையா, ஃபுல் பூண்டும் வந்து உரித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா 2 சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாதீங்க. அப்படியே உரிச்சிட்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரியே கட் பண்ணி போடுங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1-1 1/2 கப் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி பருப்புக்கு டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் அந்த அவரைப்பருப்பு தான். ஸோ நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே பாருங்கள் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும் அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு தக்காளி, நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத டைமு அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக ஏதாவது பண்ணணும் டக்குன்னு அப்படிங்கும் போது இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ போல் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, ஸோ அதே அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ தண்ணி கொதிச்சதுமே நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவரைப்பருப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உடச்ச அவரையிலையும் பண்ணலாம். பச்சை அவரை நமக்கு முழுசாக கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த அவரைப்பருப்பு வச்சு செஞ்சாலுமே இதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிட்டுருக்கு. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல் அந்த மாதிரி எந்த பொரியல் கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ப்ளெயினாக சாப்பிட்டாலும் நெய் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா பச்சரிசி வடகம் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வடகத்தை தான் நான் இப்போ பொரிக்க போகிறேன். இது வந்து அம்மா ப்ரிப்பேர் பண்ணும் போது என்னை ஃபுல்லாக வந்து நான் எடுக்க முடியல, அரைச்சி அதை வேக வைக்கும் போது எடுக்க முடியல. பட் அதுக்கப்புறமா எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த காய வைக்கும் போது சில கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வடகத்துக்கு பார்த்திங்கன்னா அம்மா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியை பார்த்திங்கன்னா காலையிலேயே அம்மா ஊற வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஊறினதுக்கப்புறமா மத்தியானமாக பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கிரைண்டரில் பச்சரிசி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வரமிளகா வேணுமோ வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து சேர்த்திட்டு கிரைண்டரில் தண்ணி சேர்த்தி நல்லா வந்து நைஸாக அரைச்சாலும் ஓகே, இல்லை லைட்டாக
திருத்துன்னு இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக தான் வந்து அரைச்சிட்டு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நல்லா கிண்டி விட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடகத்தை நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ சம்மர் டைம் தான், ஸோ நல்லாவே நமக்கு காஞ்சிடும் ஒரு 2-3 நாள் அப்படிங்கும் போது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்துணியை, ஒரு வெள்ளை துணியை பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணி கொஞ்சம் புழிஞ்சிட்டு அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரையிலையோ இல்லை ஏதாவது ஒன்றில் வந்து கட்டில் போட்டு அம்மா வந்து போட்டிருக்காங்க. வெள்ளை துணியில் பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எடுத்தும் போடலாம். இல்லை நான் என்ன பண்ணேன்னா பாதி வந்து கையில் இந்த மாதிரி நாங்கள் போட்டுட்டோம், மீதி பாதி வந்து முறுக்கு பொடியில் போட்டு முறுக்கில் வந்து அந்த ஹோல் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போட்டு புழிஞ்சு விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நான் துணியில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. இது முதல் நாள் வந்து நான் போட்டு இப்போ தான் வடகம் செஞ்சு நாங்கள் போட்டு காய வச்சுருக்கோம். இது அடுத்த நாள் காலையில் நான் எடுத்த கிளிப்பு. ஸோ அடுத்த நாள் பாருங்கள், நம்ம அந்த முறுக்கு பொடியில் புழிஞ்சது எல்லாமே வந்து ரொம்ப லேசாக போட்டிருந்தனால சீக்கிரமாக அது வந்து காஞ்சிருச்சு. இது வந்து இன்னும் ஒரு நாள் 2 நாளுங்கும் போது ஈஸியாக காஞ்சிடும். ஆனால் நம்ம கையில் குட்டி குட்டியாக எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அடுத்த நாள் காலையிலேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த துணியிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலதெல்லாம் தான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா துணியிலிருந்து நமக்கு ஈஸியாக எடுக்க வரும், மீதியெல்லாம் அந்த துணியோட ஒட்டி இருக்கும். ஸோ எடுக்க முடியாது, நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் குட்டி குட்டியாக போட்டிருந்தோம் இல்லையா ரவுண்டாக, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு எடுக்க வந்துச்சு, மீதி எல்லாமே வந்து எடுக்கவே முடியல, அப்படியே அந்த துணியோட அடியில் ஒட்டிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியை பின்னாடி திருப்பிட்டு அந்த லைட்டாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு ஃபுல்லாக ஈரம் மட்டும் ஆனால் போதும், நமக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து ஃபுல்லாக ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும், நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. அதுவே வந்து அப்படியே எந்திரிச்சு வந்துடும். லைட்டாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும், கையில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா வடகத்தையும் வந்து பின்னாடி துணியை ஈரம் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வடகமும் ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் போட்டு ஃபுல்லாக நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வடகத்தை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். சேம் அதே மாதிரி பின்னாடி தண்ணி தெளித்து எல்லாத்தையுமே ஈஸியாக நான் எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக தட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது 2-3 நாளைக்கு நல்லா வந்து காயணும். காஞ்சாதான் நமக்கு வந்து வடகம் பொரிக்கும் போது நல்லா பொரிஞ்சு வரும், சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் காய வச்சு ஊர்லேருந்து வடகம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இப்போ கவரில் இருந்தனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட்டான ஒரு சில்வர் கண்டெய்னரோ இல்லை கிளாஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா காற்று போகாமல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் அது நமத்து போகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா திரும்பவும் நம்ம வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வடகம் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு வரும் இது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம பொரிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு வடகம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரு சூடு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வடகத்தை போட்டுடலாம். பாருங்கள், போட்ட உடனே எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வருதுன்னு. ஸோ நல்லா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம் இதை. ஸோ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் நம்ம அந்த சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம்லாம் சேர்த்துருக்கனால அந்த சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பச்சரிசியும் வந்து ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம கையிலே குட்டி குட்டியாக எடுத்து வடகம் போட்டு நம்ம காய வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதுவுமே பாருங்கள் நல்லா காஞ்சிருந்தனால வடகம் நல்லா பொரிஞ்சு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வடகமும். ஸோ இந்த மாதிரி தான் கையில் இல்லை முறுக்கு பொடியில் இந்த மாதிரி போட்டு தான் பண்ணணும் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ இல்லை எந்த மாதிரி வேணுமோ அந்த வடகத்தை காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு வடகத்தை வந்து பொரித்து எடுத்துக்கலாம்.
ஸோ நம்மளோட வடகம் எல்லாமே பாருங்கள் எனக்கு தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக மொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அகரனோட இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேவரட்னா இந்த வடகம் தான். ஸோ சாப்பாடுக்கு பதிலாக இதையே கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ 3 விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசியும் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தண்ணி அதிகமாக வச்சு நீங்கள் குழச்சி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா உதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நல்லா குழஞ்சிருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த வெங்காயம் அது எல்லாமே மேலேயே இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட அரிசியும் பருப்பை இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த அரிசி பருப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா எப்படி சாப்பிடுவோன்னா, ஒன்றா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நெய், சூடான சாப்பாடில் நெய் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே பருப்பு சாப்பாடுனாவே நெய் தான். ஸோ தேங்காய் எண்ணெய் கூட ட்ரை பண்ணுங்கள், இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது யூஸ்வலாக எங்கள் ஊரில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நல்லா சுத்தமான கடலெண்ணெய் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கடலெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் பொரியலும் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அந்த பொரியல் நார்மலாக இப்பவும் பண்ணுறதாங்கிறதுனால அதை நான் கவர் பண்ணலை. ஸோ நம்மளோட டேஸ்டியான அவரைப்பருப்பு வச்சு செஞ்ச அரிசி பருப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி வடகமும் இருக்குது. ஸோ சூப்பரான லஞ்ச் மெனு வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.